ஹலோ அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பரான வீடியோ தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது 3 வகையான மிளகாய் செடி வீட்டிலே எப்படி ஈஸியாக வளர்க்கலாம் தாங்க நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெரைட்டியான மிளகாய் இது தாங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே குட்டையாக இருக்கும். இது பொதுவாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே இந்த மிளகாய் கிடைக்கும். இது வளர்க்குறது ரொம்பவே ஈஸிங்க. சின்னதான கோணிப்பையில் நமக்கு வீட்டிலே கிடைக்கக்கூடிய மண்ணை வச்சு நம்ம ஈஸியாக வளர்த்துடலாம். பார்க்குறதுக்கு இது குட்டியாக இருந்தாலும் ரொம்பவே காரத்தன்மை உடையதுங்க. அடுத்தது செகண்ட் வெரைட்டி. இதை நாங்கள் பாண்டி மிளகாய் அப்படின்னுட்டுன்னு சொல்லுவோம். இதை பாருங்கள், லைட் க்ரீன் கலரில் இருக்கும். இது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்தது தேர்ட் வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தல் மிளகு. இது கொத்து கொத்தாக காய்க்குங்க. இந்த 3 வெரைட்டியான மிளகு தான் எங்கள் வீட்டில் இருக்குது. அதை பற்றியான டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெரைட்டி பாருங்கள், இந்த பாண்டி மிளகு அப்படின்னு சொல்கிறது. இது அவியல் கூட்டு, அதே மாதிரி சாம்பாரில் போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வளர்க்குறது ரொம்பவே ஈஸிங்க. அதாவது கோணிப்பையே போதும். நம்ம வீட்டில் கிடைக்கிற கோணிப்பை அல்லது சின்னதான கவரில் கூட நம்ம ஈஸியாக வளர்த்துடலாம். வீட்டிலே ஈஸியாக கிடைக்கக்கூடிய மண்ணை வச்சு நாம் இதில் வளர்த்து எடுத்துக்கலாம். ஆனால் 15 நாளுக்கு ஒரு வாட்டி நாம் கண்டிப்பாக உரம் கொடுக்கணும். அதே மாதிரி பூச்சி தொல்லைகள்லேருந்து காப்பாற்றுறதுக்காக லைட்டாக மருந்து தெளித்து விடணும். என்ன மாதிரியான மருந்து அப்படின்னா, தண்ணியில் வேப்பெண்ணெயை கலந்து அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். எந்த ஒரு பூச்சியுமே இதில் அண்டாது. அப்படி வேப்பெண்ணெய் கிடைக்கல அப்படின்னா வேப்ப இலைகளை காய்ச்சி அந்த தண்ணியை கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். ஆனால் 15 நாளுக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக உரம் வச்சே ஆகணுங்க. இது தாங்க அந்த வத்தல் மிளகு பாருங்கள். இது நம்ம வத்தலுக்காகவும் நம்ம இதை எடுக்கலாம். அப்படி எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, செடியிலே ஃபுல்லாக நம்ம இதை செவக்க விட்டுறணும். அதுக்கப்புறமா நாம் இதை பறிக்கும்போது சூப்பரான வத்தல் மிளகு நமக்கு கிடைக்கும். அதை அடுத்தது காய வச்சு நாம் எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த செடி தரையில் தாங்க நட்டுருக்கு. நம்ம எப்படி விதைகள் கிடைக்கிறது அப்படின்னா, நம்ம இந்த மிளகாய் செடிக்கு வேண்டி கடையில் போய் நாம் மிளகாய் விதை வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாதுங்க. எல்லாரோட வீடுகள்லையுமே நாம் மிளகாய், அதாவது காய்கறிகள் வாங்குவோம். அதில் சில மிளகாய் பழுத்துரும். அதை நம்ம சாதாரண ஒரு இடத்துல போட்டுட்டோம் அப்படின்னாலே அது ஈஸியாக முளைச்சி வந்துடும். அதுலேருந்து நமக்கு தேவையான செடிகளை பிடுங்கி நம்ம வச்சுக்கிட்டா போதும். சூப்பரான வீட்டுக்கு தேவையான மிளகாய் நமக்கு கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் கிறிஸ் 2021 லிவ் டு த வே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.